அண்மை செய்தி. சென்னையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேனி தொகுதி நிர்வாகிகளோடு இன்றைய தினம் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். தொடர்ந்து அந்த நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அந்த தொகுதிகளில் தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து நிர்வாகிகளிடம் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்று காலை தேனி தொகுதி நிர்வாகிகளோடு தோல்விக்கான காரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இன்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர் தேனி தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் RB உதயகுமார், அதே போல மாவட்ட செயலாளர்கள் ராமர், அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஜக்கையன் உள்ளிட்ட பலரும் கூட இதில் பங்கேற்று இருந்தாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேனி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்ததற்கான காரணம் என்ன என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு நிர்வாகிகள் தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா போட்டியிட்ட திமுக வேட்பாளர், அதே போல பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக TTV தினகரன் உள்ளிட்டோர் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்களாக இருந்ததனால நம்ம அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதாகவும் அதனால் நமக்கு டெபாசிட் கிடைக்கவில்லை என்றும் நிர்வாகிகள் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. தேனி தொகுதியை பார்த்த வரைக்கும் அது அதிமுகவுடைய ஒரு கோட்டையாக இருந்த ஒரு தொகுதி என்றே சொல்லலாம். அந்த வகையில தேனி தொகுதியில் அதிமுக தோல்வியடைந்தது மட்டும் இல்லாமல் அது டெபாசிட் இழந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பதிலளித்த நிர்வாகிகள் பார்த்தோம் அப்படின்னு திமுக கூட்டணியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன், அதே போல அமமுக பொதுச் செயலாளர் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் இரண்டு பேருமே அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் என்றும் அவர்கள் இரண்டு பேருமே அந்த தொகுதியில் பிரபலமானவர்கள், மக்கள் மத்தியில் பிரபலமானவர்களாக இருந்ததாலும் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டதாக அவர்கள் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். முகம் பிரபலம் என்பது முக்கியம் கிடையாது, இரட்டை இலை சின்னம் தான் முக்கியம். இரட்டை இலை சின்னத்தை விட தங்க தமிழ்செல்வனும் TTV தினகரனும் பிரபலமானவர்களா என்று நிர்வாகிகளிடம் இவர் மறுப்பு தெரிவித்து இத்தகைய கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக தேனி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு அறிவுரைகளையும் கூட அவர் வழங்கியிருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா மின் கட்டணம் 3வது முறையாக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களிடையும் அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகளை மக்களிடையும் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் கூட அவர் அந்த அறிவுரையாக வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல பார்த்தோம்னா கிளை செயலாளர்கள் முதல் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் உழைப்பை செலுத்தி வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கூட அவர் அந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா முக்கியமா இதுல பேசப்பட்ட விஷயமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தேனி தொகுதி அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த ஒரு தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழப்பதற்கான காரணம் என்ன என்று அவர் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மட்டும் இல்லாமல் தேனி தொகுதிக்கு அதிமுக காலத்தில் நிறைய பல்வேறு திட்டங்களையும் கூட நாம கொடுத்திருக்கிறோம். தேனி தொகுதிக்கு பார்த்தோம்னா மருத்துவ கல்லூரி கூட நம்மளுடைய ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு மக்கள் திட்டங்களை எல்லாம் தேனி தொகுதிக்கு கொடுத்தும் கூட ஏன் டெபாசிட் இழந்தது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு பதிலளித்த நிர்வாகிகள் அங்கே போட்டியிட்ட திமுக வேட்பாளர், அதே போல பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் இரண்டு பேருமே மக்கள் மத்தியில் பிரபலமானவர்களாக இருந்ததாகவும் இவர்களை ஒப்பிடும் பொழுது நமது வேட்பாளர் அவ்வளவு பிரபலமாக இல்லை என்பதாலும் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதை மறுத்த எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை விட அவர்கள் இரண்டு பேரும் அவ்வளவு பிரபலமானவர்கள் கிடையாது என்று அவர் தெரிவித்ததாக தகவலாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.